ஸ்டெல்லா புரூஸ் அவர்கள் எழுதின ஒரு காதல் தொடர்கதை. அது ஒரு நிலா காலம். கேட்கலாமா? பகுதி 3, அத்தியாயம் 3. மறுநாள் அதிகாலையில் ஒற்றையாக நான் கடலின் எதிரில் நின்றேன். நீர்ப்பிரவாகம் அனைத்திலும் சமுத்திரம் ஆச்சரியம் மிகுந்தது, பிரமிக்கக்கூடியது. விரிந்த மணலில் கடல் அலை வீச்சின் பரவல் ஓர் ஆனந்த சித்திரம். கடற்பரப்பில் மனிதனுக்கு ஏதோ ஒரு செய்தி தழும்பிக் கொண்டிருப்பதாக நான் மயங்கியதுண்டு. இதுவரை கடலையே பார்த்திராத பல கிராமத்து சுற்றுலா பயணிகள் சுடும் வெயிலில் மெரினா கடற்கரை நோக்கி ஓடி வருகிற பரவசங்களைக் கண்டு பல சமயங்களில் நான் மனம் கழித்தது உண்டு. உயிர் பிரியும் தருணத்தில் என் உடல் கடலுக்குள் வீசி எறியப்பட்டு அந்த உப்புச் சுவையை ருசித்து கொண்டே நான் மாண்டு போக வேண்டுமென்ற உருக்கத்திற்கு ஆளாகி போயிருக்கிற அளவுக்கு கடல் என்னுள் குடியேறி இருப்பதால் தானோ என்னவோ சுகந்தாவோடு எனக்கு கிடைத்திருந்த காதல் உறவின் சுகபோக சம்பவங்கள் எல்லாமே கடற்கரையில் தான் நடந்து முடிந்தன. இன்னுமா என்கிட்ட போய் பேசுறேன் என்று அவள் மனம் வெதும்பி கேட்டாளே, அதற்கு காரணமான ஒரு பெரிய பொய்யை இதே கடற்கரையில்தான் அவள் முன்னிலையில் சில மாதங்களுக்கு முன்னால் போட்டு உடைத்திருந்தேன். அந்த அதிகாலையில் அந்த சம்பவம் என் நினைவில் தெரிந்தது. சுகந்தாவின் நட்பு எனக்கு எதிர்பாராமல் கிடைக்க நேரிட்ட பரவச சிலிர்ப்பில் என்னை அவள் மிஸ்டர் ராம்குமார் என்று அழைத்து கொண்டிருந்த ஆரம்ப நாட்களில் அவள் BA பட்டதாரி என்று தெரிந்தபோது என்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நடுக்கத்தில் வெறும் BA பட்டதாரி கூட இல்லாத நான் அவளிடம் நான் MA பட்டதாரி என்று பெரிய பொய்யாக சொல்லிவிட்டேன். நட்பு அற்புத காதலாகி மிஸ்டர் ராம்குமார் சுகந்தாவின் ராம்ஜியாகி எனக்கு அவள் சிகரெட் பற்ற வைக்கும் ஆத்ம சிநேகிதியாக நெருங்கிவிட்ட பிறகும் என்னால் அந்த பொய்யை சுமந்து கொண்டிருக்க முடியவில்லை. வெளியில் ஒரு நாள் கொட்டிவிட தருணம் பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு நாள் கடற்கரையில் வானிலை அதற்கு ஏற்றாற் போல இருந்தது. கோடை காலத்து சாயங்கால வெயில் சுகந்தாவின் முகத்தில் இதமாக படிந்திருந்ததை பார்த்தபடியே நான் ஆரம்பித்தேன். சுகந்தா, தயக்கமாகவே இருந்தது எனக்கு. மறுபடியும் சுகந்தா என்றேன். சுகந்தாவுக்கு என்னவா? சுகந்தா, ஏன் இப்படி அறுக்கறேன் சுகந்தா சுகந்தான்னு? ஒரு விஷயம் கொஞ்ச நாள் அவங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. ஆனால் அதை அவங்ககிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்கு. அவ்வளோ பெரிய விஷயமா? பெரிய விஷயமா நீ எடுத்துப்பியோன்னு தான் பயமா இருக்கு. நீங்க இப்படி சொல்றத பார்க்கறேஜாதான் எனக்கு பயமா இருக்கு. சிறிது நேரம் வெகு தூரத்து கப்பலையே பார்த்து கொண்டிருந்தேன். சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? கண்டிப்பா மாட்டேன், சொல்லுங்கோ. ஒரு கணம் சுகந்தாவின் அந்த நேசம் என்னை உணர்ச்சி வசப்படுத்தியது. அவளை நான் கேட்டேன், சுகந்தா, நீ எதுவரைக்கும் படிச்சிருக்க? BA தான், அதுக்கு என்ன இப்போ? சரி, நான் எது வரைக்கும் படிச்சிருக்கேன்? நீங்க MA. ஒரு பெரிய அலையை மோதி சிதறச் செய்கிற துணியில் சொன்னேன். நோ சுகந்தா, நான் MA பட்டதாரி இல்லை. குப் என்று என் உடல் வியர்த்து விட்டது. அனைத்தும் ஒடுங்கிவிட்டார் போல இருந்தது. காட்சிகள் ஊமை சித்திரமாக தெரிந்தன. சுகந்தா என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். என் பார்வை அலைந்தது. சொல்லாமலேயே இருந்திருக்கலாம் போலிருந்தது. சுகந்தாவின் முகம் சிவந்து கண்களில் சினம் வந்திருந்தது. அப்போ இதுவரைக்கும் MA கிராஜுவேட்னு சொல்லி என்னை ஏமாத்தி இருக்கேள் இல்லையா? நான் வருத்தத்துடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். சுகந்தா சில வினாடிகள் கண்களை வேதனையுடன் மூடியிருந்தாள். ஏதோ ஒரு தீர்மானத்திற்கு வந்துவிட்டார் போன்ற ஓர் இறுக்கம் அவளில் தளர்வது தெரிந்தது. ஓகே, மே ஐ சே குட் பை என்றாள். சட்டென அவளுடைய கண்களை என் கண்கள் கலவரத்துடன் சந்தித்தன. என் கண்களில் இருந்து நீர் உதிர்ந்து விடாமல் இருக்க நான் மிக பிரயாசையுடன் பல்லை கடித்தபடி அமர்ந்திருந்தேன். எனக்கும் சுகந்தாவுக்கும் இடையே பரிச்சயமே இல்லாதது போல நெடு நேரத்திற்கு இருவருமே பேசாமல் இருந்தோம். சுகந்தா கண்களை மூடியபடி நெற்றியை தேய்த்து கொண்டே இருந்தாள். சொல்லுங்கோ, உங்களுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு இந்த நிமிஷமே நான் எழுந்து போயிடட்டுமா? அந்த நிமிஷமே எனக்கு தெரிந்து விட்டது. சுகந்தா எனக்கு குட் பை சொல்லிவிட்டு உடனே எழுந்து போகப் போவதில்லை.
அவளின் கோபம் துளி துளியாக வடிந்து விடுகின்ற தந்திரமான எதிர்பார்ப்போடு நான் அவளை பார்த்து கொண்டிருந்தேன். என்னத்துக்கு இத்தனை பெரிய பொய் சொன்னேள்? குரல் கம்ம கேட்டாள். தப்புதான், ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன் தப்புதான்னு. உள்ளுக்குள்ள நான் என்ன பாடுபடுறேன்னு தெரியுமா? மௌனமாக இருந்தேன். இன்னும் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லியிருக்கேளோ? அவமானத்துடன் நான் பேசாமலேயே இருந்தேன். பொய் பேசினா மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அது யாரா இருந்தாலும் சரி. நான் பதில் சொல்லாமல் மெதுவாக சிகரெட்டு பெட்டியை திறந்தேன். சட்டென சிகரெட்டை பறித்து கொண்டாள் அவள். முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்கோ, அப்புறமா ஸ்மோக் பண்ணலாம். என்னுடைய உணர்வுகள் சிறிது படபடத்தன. இனி பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற அகந்தை எனக்குள்ளும் ஏற்பட்டு விட்டது. வெயிட், உன்னை ஏமாத்துறது தான் என்னோட மோட்டிவா இருந்தா இப்ப உண்மையை சொல்லி இருக்க மாட்டேனே. அப்போ அந்த பொய்ய சொல்லாமலேயே இருந்திருக்கலாம் இல்ல? ஏன் சொன்னேன்? எனக்குள் சுகந்தாவின் மேல் இருக்கும் காதல் சிலிர்த்து கொண்டது. நீ ஒரு கிராஜுவேட்டா இருக்கிறப்ப நான் ஒரு சாதாரண கிராஜுவேட் கூட இல்லைங்கிறத சொல்லிக்க வெக்கமா இருந்துச்சு. நீ என்ன லவ் பண்ண மாட்டியோன்னு பயமா இருந்தது. சாரி, அதனால தான் அப்படி நான் பொய் சொல்லிட்டேன். சுகந்தா அதை கேட்டு பட்டு என்று சொன்னாள். இப்ப கூட உங்களை நான் லவ் பண்றதா யார் சொன்னது? நான் ஒன்னும் உங்களை லவ் பண்ணலையே. எங்கள் இருவரிடையே என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் நான் திகைப்புடன் அவளை பார்த்தேன். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு சொன்னாள். இப்ப நான் பொய் சொன்னது மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படித்தானே இருக்கும் எனக்கும். சுகந்தாவின் குரல் நெகிழ்ந்து உடைந்தது. அவளின் நெஞ்சு விம்மியது. மேலான காதலும் கண்ணியமும் அவளுடைய கண்களில் நீராக ததும்பி தெரிந்தன. ஒருவித குற்ற உணர்வோடும் ஒரு புதிய இன்பத்தோடும் சுகந்தாவை பார்த்து நன்றியுடன் சிரித்துவிட்டு தலையை குனிந்து கொண்டேன். சிரிங்கோ, வெக்கமில்லாம என்று பொறுமினாள். சாரி சுகந்தா, நான் வெக்கத்தோட தான் சிரிக்கிறேன். சொல்லுங்க, நீங்க எம்ஏ படிச்சிருந்தாதான் உங்ககிட்ட பழகுவேன்னு நான் சொன்னேனா? இல்ல. அப்புறம் நீங்க எம்ஏ படிச்சவர்னா நித்திக்கும் ஆபீஸ் முடிஞ்சதும் கொஞ்ச நாளையாவது உங்களோட பேசிட்டு இருந்துட்டு போகலாம்னு பித்து பிடிச்ச மாதிரி இப்படி ஓடி ஓடி வந்துட்டு இருக்கேன். அதற்கு மேல் பேச முடியாமல் சுகந்தாவின் கண்களில் இருந்து நீர் சரசரவென வடிந்தது. அதீத கனமடைந்து விட்ட அந்த சூழ்நிலை என்னால் தாங்க முடியவில்லை. மார்போடு மார்பாக சுகந்தாவை இறுக அள்ளி அணைத்துக் கொள்ள என் உணர்வுகள் பரபரத்தன. இயலாமையில் பேசாமல் குறுகி போயிருந்தேன். சுகந்தா கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி அடைந்தாள். முகத்தை நன்றாக துடைத்து கொண்டாள். சிறிது நேரம் அவளுடைய கையில் வைத்துக் கொண்டிருந்த என்னுடைய சிகரெட் பாக்கெட்டை பார்த்து கொண்டிருந்து விட்டு, சிகரெட் வேணுமா என்றாள். குடு, அப்படியே நீ ஒன்று வேணும்னாலும் எடுத்து பத்த வச்சுக்க. போரும் போரும், இதில் எல்லாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. இன்னும் எனக்கு மனசு சமாதானம் ஆகல, தெரிஞ்சுக்கோங்க. சிகரெட்டை பற்ற வைத்து புகையை ஆழமாக உறிஞ்சி ஊதியதும் நெஞ்சின் கனமெல்லாம் பறந்து விட்டது எனக்கு. சுகந்தா, இவ்வளவு கேடித்தனமான பொய்ய உங்ககிட்ட சொன்னதுக்கு எனக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். 1 மாசம் உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லு, பார்க்காமலேயே இருக்கேன், சரியா? தண்டனை உங்களுக்கு மட்டும்தான் தராப்புல இருக்கணும். இப்போ நீங்க சொல்றது எனக்கும் சேர்த்துனா மாதிரி இருக்கு. பளிச்சென நான் சுகந்தாவின் கண்களை உணர்வு வயப்பட்டு பார்த்தேன். உலகத்தின் அத்தனை கோடி பெண்களின் காதல் தன்மையும் அவளின் கண்களில் கொட்டி கொண்டிருந்தது. உலகத்தின் அத்தனை கோடி பெண்களின் சாகச குணமும் அவளின் கண்களில் கசிந்து கொண்டிருந்தது. சிகரெட்டை தூக்கி எறிந்துவிட்டு சொன்னேன், சுகந்தா, இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உன் ஒருத்தி கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது உலகத்தில் இருக்கிற அத்தனை பொம்பளைங்க கூடவும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இருக்கும். இத்தோட விட்டேன்னு நினைச்சிட வேண்டாம். வட்டியும் முதலுமா ஒரு நாள் சேர்த்து வாங்கிடுவேன் என்று சொன்னாள். அதே போல் மிக பல மாதங்கள் கழித்து சுகந்தா வட்டியும் முதலுமாக அவளுடைய ராம்ஜியிடம் வாங்குவதாக எண்ணி அவளின் மொத்த முதலைத்தான் இழந்து நின்றாள். சரி, இப்போ உண்மையை சொல்லுங்க, நீங்க எது வரைக்கும் தான் படிச்சேல்? பிஏ 1 வருஷம் போன, அதோட சரி, தூக்கி எரிஞ்சிட்டேன். ஏன் திடீர்னு நட்டு கலண்டெடுத்தா? எனக்கு ஏம்மா கலல்றது? எங்க காலேஜ் வாத்தியருக்கு தான் மேல் மாடி காலியா இருந்தது. ஒரு நாள் கிளாஸ்ல
அவர் என்னென்னவோ லெக்சர் கொடுத்துட்டு இருந்தாரு ஹேம்லெட் பற்றி. அப்போ நான் சீரியஸாக நம்ம டிஹெச் லாரன்ஸ் இல்லை அவரோட சன் அண்ட் லவர்ஸ் புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னதை கேட்காம நான் என்னமோ படிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு வேகமாக என்கிட்ட வந்து என்னடா படிக்கிறேன்னு கோபமாக கேட்டார். இதை தான் படிக்கிறேன்னு சொல்லி புக்கை எடுத்து காட்டினேன். சி, போர்னோகிராஃபியை படிச்சுட்டு இருக்க கிளாஸ் ரூமில் எந்திரிச்சு வெளியே போய் படுறான்னு என்னை துரத்தி விட்டுட்டாரு. அன்னைக்கு வெளியில் வந்தவன் தான் நான். திரும்பி காலேஜுக்குள்ளாரியே போகலை. பாவி பையன், அவனும் பெருசாக இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படிச்சிருக்கான். ஆனால் லாரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கல. அவன் படித்து என்ன செய்ய? அதான் கோபம் எனக்கு. ராஸ்கல் பொய் பேசுகிறான். சுகந்தா இகழ்ச்சியுடன் அதை கேட்டு சொன்னாள். ஆமாமா, நீங்கள் எல்லாம் உண்மையாக தான் பேசுறீள். நான் ஒரு அருமையான பொம்பளையோட காதல் அடையிறதுக்கு பொய் சொன்னேன். அப்போ காதலுக்காக பொய் சொல்லலாம்னு சொல்றேன் இல்லையா? அது அது எனக்கு தெரியாது. நான் பொய் சொன்னேன், ஆனால் இனிமே சொல்ல மாட்டேன். என்னமே சொன்னா தெரியும் செய்தி. அப்ப இன்னைக்கு என்ன மன்னிச்சிட்ட இல்ல? இந்த ஒரு தடவை. அப்பா தப்பிச்சேன். செயின்ட் தாமஸ் மவுண்ட் ரோடில் அந்த ஷீலியா ஜெஸ்மின் என்ற ஆங்கிலோ இந்திய பெண்ணின் அழகான மீன் தொட்டி போன்ற வீட்டுக்குள் சில நிமிடங்கள் அமர்ந்திருந்து விட்டு சட்டென எழுந்து வெளியேறி வந்து விட்டேனே. அந்த சின்னஞ்சிறிய சம்பவம் ஏனோ எனக்குள் ஓர் இசைத்தட்டு போல் சுழன்று கொண்டே இருந்தது. என்னுடைய ஏதோ ஓர் உணர்வுக்கு ஷீலியாவின் வாசனை மிக்க அருகாமை உவப்பாக இருந்தது. வேறொரு உணர்வுக்கு கசப்பாக இருந்தது. உவப்பை சுவைத்துவிட்டு கசப்பை துப்பிவிடு என்ற அறிவு எனக்கு யோசனை சொன்னது. தற்காலிகமாக அந்த யோசனையை நான் நிராகரித்தேன். ஆனால் விதி அதை நிராகரிக்கவில்லை. 2 தினங்கள் கழித்து விதி ஷீலியா ஜெஸ்மின் என்ற பெண்ணின் உருவில் எனக்கு டயல் செஞ்சது. ஹலோ ஹலோ, இஸ் இட் மிஸ்டர் ராம்குமார்? எஸ். குட் மார்னிங் பாஸ், ஷீலியா ஜெஸ்மின் ஸ்பீக்கிங். எனக்கு மேஜை மேல் ஏறி அமர்ந்து கொள்ளலாம் போல் இருந்தது. ஒரே ஒரு நாள் 5 நிமிடம் வீட்டுக்குள் போய்விட்டு வந்திருக்கிறேன். அதற்குள் பாஸ் என்று என்னை கூறுகிறாள். சிவப்பு விளக்கை சிக்னலில் கண்டு நின்றுவிடும் வாகனம் போல சில வினாடிகளுக்கு ஐ வாஸ் ஆஃப். பின் தெரியாதது போல அவளிடம் கேட்டேன், விச் ஷீலியா ஜாஸ்மின்? ஓ காட், மறந்துட்டீங்களா? உங்ககிட்ட ஸ்டீல் பீரோ ஆர்டர் கொடுத்த ஷீலியா ஜாஸ்மின் தான். ஓ, நிஜமா மறந்துட்டேன், சாரி. அன்னைக்கு நீங்கள் எங்கள் வீட்டிலிருந்து வேகமாக எழுந்துட்டு போயிட்டீங்களே, ஏதாவது நான் தப்பாக நடந்துட்டேனா? நோ, அதெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு அவசரமாக வெளியே போக வேண்டி இருந்தது, அதனால தான் உடனே கிளம்பிட்டேன். ஐயோ, நான் ரொம்ப பயந்துட்டேன். உங்கள் மனசு எதுவும் ஹர்ட் ஆயிடுச்சோன்னு. சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு ரிங் பண்ணேன். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். நான் ரிசீவரை வைத்து விட்டேன். ஷீலியா என்னை அணுக விரும்புகிறாள் என்பது தெரிந்தது. ஒருவித செருக்குடன் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டேன். உவப்புச் சுவைக்காக சற்று அவளை நெருங்கி பார்க்கலாமா என்ற யோசனை வந்தது. அந்த யோசனையை கலைப்பது போல மீண்டும் டெலிஃபோன் ஒலித்தது. ஹலோ. ச்சே, ஏன் ராம்ஜி, இத்தனை நேரம் யாரோட வளவளன்னு பேசிட்டு இருந்தேள்? ஓ, நீதானா? ஒரு கஸ்டமர் கூட பேசிட்டு இருந்தேன். தொணன்னு பேசி அந்த ஆளு கழுத்தை அறுத்துட்டான். சரி, நீ காலங்காத்தால ஃபோன் பண்ற வேகத்தை பார்த்தா ஏதோ விஷயம் இருக்கு போல. சரிதானே நான் சொல்றது? ரொம்ப ரொம்ப சரி ராம்ஜி. இன்னைக்கு நைட் நான் பெங்களூர் போறேன். பெங்களூரா? போச்சுடா. யாரோட போற? எங்க பெரியப்பா வந்திருந்தார் இல்லையா? இன்னைக்கு நைட் அவர் கிளம்புறார். என்னையும் வாயேன்னு சொன்னார். ஒரே ஒரு வாரம் நான் போயிட்டு வந்துடுறேன். திடீர்னு என்னை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போற? நீங்க மட்டும் என்னை விட்டுட்டு உங்க ஊருக்கு எத்தனை தடவை போறேள்? சரி, ஜோரா போயிட்டு வா. ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்க. ஒரே ஒரு வாரம்தான், அதுக்கு மேல இருந்த தாங்காதுமா. எனக்கும் அதே தான். அப்போ இன்னைக்கு நைட்டு நான் கிளம்புறேன். சரி, 2 நாள் கழிச்சு எனக்கு லெட்டர் போடு. ஓஎஸ். பெங்களூர்ல இப்ப கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியா இருக்கும். ஸ்கார்ப் இல்லாம வெளியே போவாத. ஓ எஸ். சிறிது நேரம் பிடரியில் கைகளை கோத்தபடி யோசித்துக் கொண்டிருந்தேன். ஷீலியாவை சற்று நெருங்கி பார்க்கலாமா என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே சுகந்தா
ஒரு வாரம் பெங்களூர் போய்விடப் போகிறாள் என்ற செய்தி ஒரு சுதந்திர உணர்வை அவிழ்த்து விட்டார் போல் இருந்தது எனக்கு. வெகு நேரம் மூக்கை தடவிக்கொண்டே இருந்தேன். ஆனால் மனம் முற்றிலும் கட்டவிழ்ந்து விடவில்லை. என் உணர்வுகளில் எங்கேயோ ஏதோ ஒன்று திறந்து கொள்ள மறுத்தது. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.